ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்றைக்கி அதியும் நானும்ல என்னோடய ஈவினிங் ரொட்டீன் என்னோடய கிட்ஸ் கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின விலாக் தான் எடுக்கிறேன். நிலனை வந்து தூங்க வச்சிட்டேங்க ஒரு 4 மணிக்காட்ட. அப்புறம் அதிரன் ஸ்கூல்லேருந்து அந்த டைமுக்கு வருவான். சரி, அவன் வரதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா ஹீட்ரு போட்டு விட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். அவன் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது எல்லாமே அவன் பண்ணிட்டு வந்துடுவான். அவன் வர டைமுக்கு ஈவினிங் எக் கொடுக்கலாம் அப்படின்னு வேக வச்சுருந்தேன். அம்மா வந்து பைத்தம் வடை சுடுறேன் அப்படின்ட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அவனுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே காலையில் டைமில் ஹரியில் அதுவும் கொடுக்க முடியறதில்ல. சரின்னு ஈவினிங் டைம் தான் மோஸ்ட்லி நான் கொடுக்குறேன். அந்த அன்னைக்கு கொய்யாக்காவும் சப்போட்டாவும் இருந்ததுங்க, கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். சம்டைம்ஸ் வந்து வீட்டில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், ஏதாவது பாஸ்தா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். அந்த அன்னைக்கு சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருந்தது. நிலன் ட்ரெஸ்லாம் காஞ்சிட்டு இருந்தது. லைட்டாக தான் டிசல் ஆகிட்டு இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் உள் சைடு தான் காயுதுன்னு நாங்கள் எடுக்கல. ஏன்னா எடுத்து மறுபடியும் போட்டுன்ட்டு அது ஒரு மாதிரி வாசமும் அடிச்சிடும், ப்ராப்பராகவே அது காயாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். இந்த மழைக்கும் பைத்த வடைக்கும் சூப்பராக இருந்ததுங்க. பைத்த வடை அப்படின்னா என்னென்னா தட்டைப்பயிறு இருக்குது இல்லைங்களா, அது உடச்ச பயிரை ஊற வச்சு வடை மாதிரி சுடுவாங்க அம்மத்தா அப்படி சுடுவாங்க. அதெல்லாம் ஆட்டாங்கல்ல ஆட்டி சுடுவாங்க. அப்புறம் அதிரனுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். அவர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டான். உங்கள் எல்லாத்துக்கூடயும் ஒரு ப்ராடக்ட் பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆல்ரெடி ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு வெப்சைட்டுங்க, ஷையவே அப்படின்னு சொல்லிட்டு விமென்ஸுக்காகவே லான்ச் பண்ணியிருக்கேன். இன்னர் வியர்ஸ் ஆகட்டும், நைட் வியர், ஷேப் வியர், அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இவங்க வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன், அதுக்கப்புறம் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் வியர் பண்ணியிருக்க நைட் ட்ரெஸ்ஸும் வந்து அங்கே வாங்கினது தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் மெட்டீரியலும் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து மொத்தம் 4 பிரேசியர் வாங்கியிருந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா பேடடோடு இருக்கிற மாதிரியான பிரேசியர். ஒரு டிஷர்ட் வியர் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரேசியர்ஸ் போட்டால் நம்மளுக்கு வந்து டீசன்ட் லுக் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் ஆகட்டும் எல்லாமே நல்லா திக்காகவும் இருக்குது. ஸ்டிச்சிங்கும் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. இதுக்கு நல்லா வித் ஆகட்டும் லென்த் ஆகட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுவும் பேடட் தான், நெட் கிளாத் மிக்ஸ்டான மாதிரி. ஸோ இது ரெண்டும் வந்து வித் பேடட். இது ரெண்டு வந்து நான் பேடடுங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே கட்டோடு இருக்க மாதிரி ஒன்று, கப்பில் வந்து கட்டு இல்லாத மாதிரி ஒன்றும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வியரும் வந்து ரெகுலராக நம்ம வியர் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து ரெகுலர் யூசேஜஸ்க்கு மாதிரி வேணும் அப்படின்ட்டு வாங்கினது தான். இதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா கவர் ஆகிறப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நிறையா இதில். பட் இது வந்து நல்லா பிரெத் வைஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் இதுவும் அப்படித்தான். ஸோ தட் நம்மளுக்கு வந்து லாங் லைஃபும் கிடைக்கும், சீக்கிரம் போகாது. பிங்க்கில் ஒன்றும் அந்த ப்ளூவில் ஒன்றும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இது ரெண்டு நைட் வியரும் சூப்பராக இருந்ததுங்க. மெட்டீரியலும் ரொம்பவுமே சாஃப்டாகவும் இருந்தது, டெய்லி வியருக்கும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். பேண்ட் ப்ளஸ் டாப்ஸு. ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம ப்ராப்பராக லுக் வைஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம சூஸ் பண்ணுற இன்னர் வியர் வந்து ப்ராப்பராக இருக்கணுங்க. ஸோ தட் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்போம், நம்மளுக்கு வந்து லுக் வைஸ்லேயும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் சூஸ் பண்ணது ஷையவே. இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இப்பன்ட்டு இல்லை, எப்போவுமே ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஷையவேல. இப்போ வந்து ஒரு 50% அப்புறம் 40%ன்னு நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்லா கேட்டகரியிலையுமே வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ப்ரீபெய்டு ஆர்டர்ஸுக்கு எல்லாமே. 1000 and above பர்ச்சேஸ் பண்ணி கூப்பன் கோடு வந்து ADI10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10% உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஷையவே வெப்சைட் லிங்க் எல்லாம் நான் ஷேர் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா லேடிஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் அப்படித்தாங்க யூஸ்ஃபுல்லா இருந்தது.
பிடிச்சிருந்தா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து நியூ இயர்லேருந்து காஃபி குடிக்கிறது விட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே டீ குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் இஞ்சி போட்டு குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். அதனால் சரின்னு இஞ்சி டீ வச்சிட்ருக்கிறேன். அப்புறம் அதே நைட்டுக்கு ஒரு புக்கு சூஸ் பண்ணி வச்சிட்டேன், நைட்டுக்கு படிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி. அப்புறம் அதுக்கு வந்து ஹோம் ஒர்க்கெல்லாம் என்ன இருக்குது, ஹிந்தி டியூஷன் போகிறதுக்குள்ளேயே முடிச்சிட்டோம்னா அவன் டியூஷன் போயிட்டு வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. அதிரன் வந்து ஸ்டடீஸ் விஷயத்தில் ஆகட்டும், நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கனடாவில் வந்து படிச்சுட்டு வந்து இங்கே ஸ்கூல் ஜாயின் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. இவன் வந்து நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க. இனிஷியலாக வந்து அவனுக்கு ஸ்கூல் என்ன ப்ராப்ளம்னா லாங் டைம் வைக்கிறாங்க. அங்கே 3 o'clock வரைக்கும் முடியும், இங்கே 4 வரைக்கும் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து எனக்கு போர் அடிக்குது ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதுக்குள்ளே டீ பொங்கிடுச்சு, அதான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். அப்புறம் மித்தபடி போக போக அவனுக்கு வந்து இங்கே ரொம்பவே பிடிச்சிருச்சு. குழந்தை கூட பேசி பழக அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. மித்தபடி நீங்கள் கனடான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு நான் வந்து ஜேகே அண்ட் எஸ்கே தான் அவங்க படிச்சிருக்கான். அதை வச்சு நான் சொல்கிறேன். அங்கே வந்து எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நிறையா ப்ளே டைம்ஸ் இருக்கும், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் இங்க நம்ம வந்தா வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் மிட் டேர்ம் இருக்கும், அப்புறம் வந்து குவார்டர்லி இருக்கும், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நினைச்சுதான் நான் கொஞ்சம் ரொம்ப பிடிக்காம போயிருமோ அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்படியே ஆப்போசிட்டா ஆயிடுச்சு. சூப்பரா படிச்சுக்கிறான், நல்லா பிக்கப் பண்ணிட்டான். அவன் வந்து அங்க தமிழ் படிக்கல, நான் தான் அந்த பேசிக் லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், அதுவும் வந்து ரொம்பலாம் தெளிவாலாம் நான் சொல்லி கொடுக்கல. ஹிந்தி ரெண்டுமே இவனுக்கு வந்து இங்க புதுசு. ஹிந்தி மட்டும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஹிந்தி டியூஷன்ல போட்டிருக்கேன். அதுவும் மோசம் இல்லை, வந்து ஒரு 70% வாங்குறான். தமிழ் வந்து 100% வாங்குறாங்க. நான் சீரியஸா அவங்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆகட்டும் அசஸ்மெண்ட்ல ஃபுல் மார்க் தான் ஸ்கோர் பண்ணா. அப்புறம் அந்த குவார்டர்லி அதுல வந்து ஒரு 90% ஸ்கோர் பண்ணிட்டான். இப்ப இந்த செகண்ட் அசஸ்மெண்ட்லயும் ஃபுல் மார்க். சூப்பரா ட்ரை பண்றான் படிக்கிறதுக்கெல்லாம். நல்லாவே என்ன சொல்றது, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்லா வந்துட்டா இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டான். உயிர்மெய் எழுத்துக்கள் அது எல்லாமே வந்து சூப்பரா சொல்றான், எழுதியும் காட்டுறான். அவங்க மேமும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அவங்க மேமும் அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். ஸோ சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா டக்குன்னு பிடிச்சிட்டான். அதனால எனக்கு வந்து கஷ்டமா இல்லை. இன்கேஸ் வந்து குழந்தைங்க வந்து அங்கிருந்து திடீர்னு மாறி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது அவனுக்கு ஹோம்ஒர்க் தமிழ் அப்புறம் இதெல்லாம் EVS எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அவனை சீக்கிரம் எழுத வச்சுட்டு 6 to 7:30 ஹிந்தி டியூஷன் வீக்லி 3 கிளாஸ் அனுப்புறேன். போன வாரத்துல இருந்தா சேர்த்து விட்டேன். ஏன்னா அந்த செகண்ட் அசஸ்மெண்ட்ல வந்து ஒரு 70% வாங்கியிருந்தா இன்னுமே அவனுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு. எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியாது. அதனால சரி போட்டுடலாம், அவங்க மேம் கிட்டேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள நிலன் எந்திரிச்சிட்டான். அவனை ஆட்டிகிட்டே அப்படியே அதிரன ஹோம்ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு அவன் கிளம்பணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக விளையாடிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டான். அப்புறம் நிலனும் எந்திரிச்சிட்டான். அப்படியே ஃப்ரூட்ஸ் அப்போ கட் பண்ணி வச்சது அப்படியே பொறுமையாக எப்படியோ ஓரளவுக்கு சாப்பிட்டான். அதிரனை பார்த்தாலே நிலனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவன் கிட்ட வந்தாலே அவன் நல்லா சிரிப்பான், அவனை விளையாடுற கூப்பிடுறான், அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். சரி, அதே டியூஷன் போகிறதுக்குள்ளே அம்மா வடை சுட்டு கொடுத்தா அவனும் ஒரு 2 வாய் சாப்பிட்டு போய்க்குவான் அப்படிங்கிறதுக்காக சுட்டுட்டு இருந்தாங்க. இது இப்படி தாங்க போடுவாங்க, போண்டா மாதிரி தான் போடுவாங்க, குட்டி குட்டியாக போடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வேணால் உங்களுக்கு இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நிழனையும் தூக்கிட்டு வந்த கிச்சனுக்குள்ளே. அவன் கொஞ்ச நேரம் கம்முன்னு படுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தேன் அவன்கிட்ட. அப்புறம் அம்மா சுட்டுட்டாங்க. அப்போ ஒரு ரவுண்டு டீ குடிச்சிட்டு வடையும் சாப்பிட்டு அதையும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக சாப்பிடல, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டங்காட்டி கொஞ்சம் சாப்பிட்டு டியூஷனுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தான். அப்புறம் அம்மா கொஞ்சம் நேரம் நிலனை கையில் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவும் கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஐயப்பனை வந்து அதிரனை கூப்பிட்டு போயிட்டாரு.
டிரைவரை நான் வந்து கூப்பிட்டு போவார் யூஸ்வலாக. அப்புறம் நிலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போலாம் நல்லா க்ரால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். முட்டி போட்டுட்டான், ஆல்மோஸ்ட் போட்டுட்டான். நல்லா மூவ் பண்ணுவான். முன்னாடியே வந்து ரொம்ப பெட்டில் நல்லா முன்னாடி போகிறது பின்னாடி வர்றதுன்னு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நல்லாவே முட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த மாதிரி போட்டிருக்கான். அப்புறம் அவன் கூட டாய்ஸு அது இதையும் காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, இந்த டைமில் அதையும் டியூஷனில் இருப்பான், இவன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். அப்புறம் இவனை அம்மா கிட்ட கொடுத்துட்டு அதிரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். மித்தபடி இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் என்ன சம்டைம்ஸ் கில்ட்டாக இருக்கும், அதிரனை கொஞ்சம் டேக் கேர் பண்ண முடியலையோ அப்படின்ட்டு. டியூஷன் போயிட்டு வந்துட்டார் சாரு. நான் ஏன் ஹிந்தியில் போட்டேன்னா அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, போய் டக்குன்னு பிடிச்சிக்குவான், அவனும் இன்ட்ரெஸ்டாக போனான். அதனால் சரி போய்க்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். வந்ததும் அதிரன் நிலனை கொஞ்சிறக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் வந்தாலே இவன் முத்தம் கொடுக்கறது தான் நிலனுக்கு. அப்புறம் அவனுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பான் அதிரன், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் நிலனை அம்மா கிட்ட கொடுத்துட்டு அதிரன் வெளியில் விளையாடிட்டு இருந்தான். காம்பவுண்டுக்குள்ளே தான் பசங்க கூட விளையாடிட்டு இருந்தான். நான் வந்து பீட்ரூட்டில் ரவா தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் கட் பண்ணிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கப் அளவு, நீங்கள் எந்த கப்புனாலும் அந்த கப் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பீட்ரூட்டு. அதே போல் தண்ணி ஈக்குவலாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வடியெல்லாம் கட்ட வேண்டாம், நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். அது கூட அதே ஒரு என்ன கப்பில் போட்டோமோ அந்த ஒரு கப்பு அரிசி மாவு, அப்புறம் 1/4 கப்பு ரவை, தேவைங்கிற அளவு உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து 4லிருந்து 5 கப் அளவு, நம்ம எந்த கப்பில் அளந்தமோ அந்த கப்லையே ஒரு 4லிருந்து 5 கப்பு தண்ணி அளந்து ஊற்றி தான் நான் ஊற்றியிருக்கேன். ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. நான் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஊற வச்சிட்டேன் இதை. அதுக்கப்புறம் தான் நான் சுடுறதுக்கு ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த இது ஊறின அளவு போதும். இது கூட ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நான் பெரிய வெங்காயத்தில் 2 பெரிய வெங்காயம், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கூடவே ஒரு டீஸ்பூன் இது சீரகம் போட்டுக்கோங்க. உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னு மறுபடியும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தோசை சுட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளே அம்மா அந்த ஊறுற கேப்பில் வெங்காய சட்னிக்கு கலக்கி வச்சுட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு அதிரனுக்கு சுட்டு நான் போட்டு கொடுத்து விட்டுட்டேங்க. அவன் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு போட்டு கொடுத்தாலே அவன் சாப்பிட்டுப்பான். காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது. தேங்காய் சட்னி தான் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இந்த டைம் தான் வெங்காய சட்னி ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்தது. நல்லா கரண்டியில் எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி விட்டு நல்லா மொறுமொறுன்னு வரணும், அது வரைக்கும் விட்டுருங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்தோம்னா சூப்பராக வரும். அவ்வளோதாங்க. நான் அதிக கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சுட்டு சாப்பிட்ருந்தேன். இந்த கேப்லேயே நிலனையும் வந்து தொட்டலில் போட்டு ஆட்டி தூங்க வச்சாச்சு. அவனுக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அந்த அன்னைக்கு ரவதா அந்த சுஜி கீர் மாதிரி செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டான். கொஞ்சம் ஏர்லியாகவே கொடுத்துட்டேன் அவனுக்கு. கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு அவன் எந்திரிச்சிட்டே இருந்தான்னு அம்மா ஆட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, இது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால நானே சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு சாப்பிட்டு நானே சுட்டுட்டு இருந்தேன். இது வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குமா, அதனால ஓகேவாக இருந்தது எனக்கு சாப்பிட்டு சுடுறதுக்கும். அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டு அப்புறம் அப்பா வந்து எல்லாம் சாப்பிட்டு நான் சரின்ட்டு வந்து ரூம் க்ளீன் பண்ணிடலாம், தலகாணியெல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு அவங்க 2 பேர்த்துக்கு எல்லாம் தட்டி விட்டு போட்டு விட்டு பெட்ஷீட்ஸ் அதெல்லாம் போட்டு விட்டுட்டேன். அதிரன் விளையாட்டுக்கு போனான்னா அவனை கூப்பிட்டு வர்றதுக்கே ரொம்ப டிலே ஆகும்.
அப்புறம் அவனுக்கு நிலனுக்கு வந்து நைட் டைமில் நான் டைப்பர் யூஸ் பண்ணுவேன். அவனுக்கு தேவையான டைப்பர்ஸு அப்புறம் வைப்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிரனை ஃபஸ்ட்டு வந்து தூங்க வச்சுருவேன். அப்புறம்தான் நிலனை தூக்கிட்டு வந்து படுக்க வைப்பேன். அந்த அன்றைக்கி அவன் போலார் பியர் அப்படின்ட்டு ஒரு புக்கு பேபிஸ் அதை வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டான் சாயந்தரமே. அதனால் அதவே எடுத்து கொடுத்துட்டேன். என்ன தான் வந்து ரீட் பண்ண சொன்னால் எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருந்தது. அதனால் சரி நீ படுத்துட்டு ரீட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்ட்டு நான் விட்டுட்டேன். அப்போ தான் அவன் புக்கை ஃபுல்லாகவே படிப்பான். ஏன்னா ரெகுலராக நான் தான் படிச்சுட்ருக்கேன். ரேராக தான் அவன் வந்து படிக்கிறான். நல்லா படித்து பழகிட்டான். இருந்தாலும் அந்த அதனால் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ படித்தங்கம் அம்மா கிச்சனில் வேலை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு போனேன். அவன் ரீட் பண்ணி தூங்கிட்டான். புக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு தூங்கிட்டான். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நிலனையும் தொட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் படுக்க வச்சுட்டேன். டே டைமில் தான் அவனை தொட்டலில் விடுவேன். டே டைமில் கீழே படுக்க வச்சா ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சிடுவான். அதனால் டே டைமில் தொட்டலில் போட்டுட்டு நைட்டில் கிட்ட படுக்க வச்சுருவேன். படுக்க வச்ச அடுத்த செகண்டே குப்புற விழுந்தாச்சு. அப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு அப்புறம் 2 பேர்த்துக்கு பெட்ஷீட்ஸ் எல்லாம் போற்றி விட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு ஒரு 10-10:30 கிட்ட ஆகும். சம்டைம்ஸ் நிலான்னு தூங்க மாட்டான். அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் இவங்களை தூங்க வச்சுட்டு அதிரனுக்கு பாதாமும் வால்நட்ஸும் ஊற வச்சுட்டு நிலனுக்கு ராகி காலையில் நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ராகி ஊற வச்சேன். அதெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் கேன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் போய் படுத்தேன். நிலன் சம்டைம்ஸ் ஒரு 5-6 டைம்ஸ் கிட்ட எந்திரிப்பான். சம்டைம்ஸ் ஒரு 3 டைம்ஸ் மட்டும் தான் எந்திரிப்பான். அதனால் ஓகேவா இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஓடிட்டுருக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.